4 லட்சம் கோயா மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுடைய கலாச்சார பாடலை நீங்கள் கேட்டீர்கள். இயேசு என்பவர் இரட்சகர், மீட்பர், பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர் என்ற அர்த்தம் கொண்ட இந்த பாடலை பாடினார்கள். இவர்கள் வாழ்விலே இயேசுவை இரட்சகராக கண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மற்றவருக்கு இயேசுவே இரட்சகர் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒளி தரும் தீபமாக அந்த பகுதியில் உள்ள மக்கள் மத்தியிலே வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் ஒரு திராவிட மொழி கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய தமிழ் மொழி எப்படி ஒரு திராவிட மொழியோ அதே போல இந்த கோயா மக்களும் திராவிட மொழி கலாச்சார. தந்தை, மைந்தன், தூயாவின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளின் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். உங்கள் இருதயங்களில் விருத்த சேதனம் உடையவர்களாக இருங்கள். விருத்த சேதனம் என்ற தலைப்பில் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிற உங்களையும் என்னையும். விருத்த சேதனம் என்றால் என்ன? இந்த விருத்த சேதனம் கடவுளுடைய பணிக்கென்று அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்வு. ஆனால் சரீரத்தில் தேவையற்ற முறையிலே வளர்ந்திருக்கிற அந்த வளர்ச்சிகளை, அந்த அவயங்களை நாம் நீக்கி விடுவது, வெட்டி விடுவது. இதுதான் இதனுடைய உண்மையான பொருள். என்னவென்று சொன்னால், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாவங்கள், அக்கிரமங்கள், கோபங்கள், இச்சை, பொறாமை, பெருமை, செல்வம், இவைகள் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஒரு ஒட்டுக்குடல் எப்படி குடலிலே வளருவது போல இந்த நாட்களிலே இந்த பாவங்கள் எல்லாம் ஒரு ஒட்டுக்குடலாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தில். ஒருவேளை இந்த வயிற்றிலே அப்பண்டிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த ஒட்டுக்குடல் வளரும் பொழுது அது வெடித்து விடும் என்று சொல்கிறார்கள். அவனமாக நம்முடைய இருதயத்தில் வளருகிற அந்த ஒட்டுக்குடல்கள் நம்முடைய வியாதியை பெருக்கி நம்முடைய ஆரோக்கியத்தை குலைத்து இன்றைக்கு நம்மை அனைவரையும் அழித்து விடுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே தான் அன்பானவர்களே, ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார், உன் இருதயத்தில் நீ விருத்த சேதனம் உடையவனாக இரு. மார்க் 15ஆம் அதிகாரம் 24 முதல் 34 வசனங்கள் முடிய 12 வருடங்களாக தன்னுடைய வாழ்க்கையில் குணமில்லாத ஒரு பெண்ணாக தேவையற்ற முறையில் போக வேண்டிய அந்த இரத்தம் தேவையற்ற முறையில் அதிகமாக சரீரத்தை, உடம்பை விட்டு வெளியிலே செல்கிறது. இதற்காக அவர் செலவழித்து பார்த்தால், பல இடங்களில் ஓடி பார்த்தால், காரணம் என்ன? குணமடையவில்லை. ஆனால் யாரிடம் முதலாவது சொல்ல வேண்டும்? நம்முடைய வியாதிகளை. ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், லூக்கா 17ஆம் அதிகாரம் 11 முதல் 19 முடிய வசனங்களிலே, உங்களை ஆசாரியருக்கு கொண்டு போய் முதலாவது காண்பியுங்கள். அந்த மனிதர்கள் 10 பேர் வருகிறார்கள், குணமடைய வேண்டும் என்று சொல்லி அவர்களை ஒன்றும் சொல்லாதபடி, நீங்கள் உங்களுக்காக நான் ஆசாரியரை நியமித்திருக்கிறேன், அவரிடம் கொண்டு போய் காண்பியுங்கள். இன்றைக்கு நம்முடைய வியாதிகளை, சரீரங்களை, பலவீனங்களை, குற்றங்களை, குறைகளை ஆசாரியரிடத்தில் முதலாவது தெரிவிக்க வேண்டும். ஐயா, எங்களுக்காக ஜெபியுங்கள், உடைய கணவருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி தொலைபேசியிலோ தனிப்பட்ட முறையில் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்காக மன்றாடுவதற்கு ஆசாரியர்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆசாரியர்களை இன்றைக்கு உதாசீனம் செய்கிறவர்கள், நிராகரிக்கிறவர்கள், அது வாலிபர்கள் இன்றைக்கு அதிகமாக ஆசாரியரை ஒதுக்குகின்ற நிலையை பார்க்கிறோம். பெரியவர்கள் அநேகர் இந்த வியாதியை எங்கே குருவான ஆசாரியரிடம் சென்று சொன்னால் நமக்கு அவமானமாக மாறிவிடுமோ, இவன் இவ்வளவு பெரிய அக்கிரமம் செய்தான், அநியாயம் செய்தான், ஆகவே தான் இவனுக்கு இவ்வளவு பெரிய வியாதி வந்திருக்கிறது என்று சொல்லி நம்மை ஏளனமாக பேசுவார்களே என்று வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அங்கே மறைத்து கொள்கிறார். இதனால் விளைவு என்ன? மரணத்தை தழுகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், வியாதி வந்தவுடனே ஆசாரியருக்கு கொண்டு போய் காண்பீங்கள். முதலாவது ஆலயத்துக்கு வந்து செலுத்த வேண்டிய பொருத்தனையை செலுத்தி உன்னுடைய அந்த இயலாத தன்மையை, அந்த வியாதியை ஆண்டவருடைய ஆசாரியனுக்கு நீ அறிவிக்க வேண்டும். அவர் எடுத்து சென்று அங்கே பலிபீடத்தில் வைத்து உனக்காக பரிந்து கடவுளிடத்தில் பேசுவார். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், வியாதியினால் நாம் நெருக்கப்பட்டிருக்கிறோம், தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால்
நாம் எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சொல்லாதபடி, சொல்லக்கூடாது என்கின்ற இடத்துல நாம் சொல்லுகிறோம். ஆனால் சொல்ல வேண்டிய இடத்துல, தெரிவிக்க வேண்டிய இடத்துல தெரிவிக்காமல் மறைக்கிறோம். இதனால்தான் நம்மிடத்தில் அற்புதம் நடக்கவில்லை, விசுவாசம் நிலைக்கவில்லை, ஆசீர்வாதம் நிலைக்கவில்லை. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளையே, இன்றைக்கு அனைத்தையும் ஆண்டவருக்கு அறிவிப்போம். அங்கே கானாவூர் திருமணத்தில் ஏற்பட்ட குறைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மரியாள் சொல்லுகிறார் ஆண்டவரிடம், அவருக்கு தெரிவியுங்கள். ஏனென்றால் பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்து அங்கே வீட்டுக்கு வந்திருக்கிறார். அவர் உங்கள் குறைகள் எல்லாம் இன்றைக்கு நிறைவாக்குவார். இன்றைக்கும் கூட இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வாலிபனே, பெரியவரே, சகோதரியே, சகோதரனே, இன்றைக்கு உன்னுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். உன் தேவைகளை அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திப்பார். கவலைப்படாதே, கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள கடவுளை, உங்களை ஆசாரியருக்கு காண்பீங்கள் என்று சொல்லி இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களாக எங்களை அழைத்திருக்கிறீர். இன்றைக்கு தேவையற்ற காரியங்களை நாங்கள் விட்டுவிட்டு ஒன்றான ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் எங்களுடைய வியாதிகளை, எங்களுடைய பலவீனங்களை, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய காரியங்களை அறிவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இறைமகனும் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் பராமரிப்பும் விசேஷமாக இந்த நாளில் கேட்ட இறை சிந்தனையோடு கூட இருந்து நிறைவாய் ஆசீர்வத்து காப்பதாக. ஆமென்.